சிம்பிளா, ஈஸியா 6 வகையான தேங்காய் பர்ஃபி பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லத்த வச்சு நம்ம ஒரு தேங்காய் பர்ஃபி பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. எல்லா தேங்காய் பர்ஃபியுமே 10 நிமிஷத்துல பண்ணிறலாம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வரைக்குமே இது எதுவுமே கெட்டு போகாது. அதுக்கப்புறமா குங்குமப்பூ வச்சு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு தேங்காய் பர்ஃபி. எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்க செய்யலாம். அதுக்கப்புறம் கோகனட் ஐஸ். இதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் தேங்காயும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு பர்ஃபி. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். பீட்ரூட்டோட ஸ்மெல்லே வந்து இதில் வராது. இதுக்கப்புறமா கிளாசிக்கான ரொம்ப சிம்பிளான எந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறோம். நீங்கள் தேங்காய், சுகர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தேங்காய் பர்ஃபி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காக, பதமெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னு இப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் கேரட்டையும் தேங்காயும் வச்சு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேரட் தேங்காய் பர்ஃபி. இதில் கேரட் ஸ்மெல்லோ, அதுக்கப்புறம் பீட்ரூட் பர்ஃபியில் பீட்ரூட் ஸ்மெல்லே வராது. இப்போது முதல்ல பார்க்க போகிறது தேங்காய் வெல்லம் பர்ஃபி, அதாவது கோகனட் ஜாக்ரி பர்ஃபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதில் சுகரெல்லாம் எதுவுமே போடலை. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக, நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. ஸோ நான் வந்து செகண்ட் டே வந்து எடுக்கும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா செட் ஆகி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. குழந்தைகளுக்கு வந்து நம்ம சுகரில் செஞ்சு கொடுக்குறத விட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 2 பொருள் தான் இதுக்கு தேவைப்படும். பார்த்திங்கன்னா வெல்லம், அதுக்கப்புறம் தேங்காய். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. இதே லெவலில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு முதல்ல இது மாதிரி பாகு வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன் அப்படின்னா அது அப்படியே வந்து பிடிச்சி வச்சுக்கும் அந்த தேங்காயை. ஸோ இது மாதிரி நம்ம கிரேட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒரு 1 or 2 வீக்ஸ் வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம பர்ஃபி செய்யும்போது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நீங்கள் இதை வந்து டெசிகேட்டட் கோகோனட்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும். அதே சமயம் ப்ரௌனாகவும் ஆகிருக்காது. ஸோ இது வந்து கரெக்டான பதம். இதுக்கப்புறம் வெல்லம் 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் வெல்லம், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி, அவ்வளோதான். ஸோ தேங்காய் 1 கப், வெல்லம் 1 கப், தண்ணி 1/4 கப். இதில் நெய்யெல்லாம் போடவே இல்லை. ஸோ நெய் பிடிக்காதவங்களுக்கு, வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பதம் இருக்குது. இதுக்கு வந்து 1 கம்பி பதம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துருச்சுனாவே வந்து ரொம்ப பர்ஃபெக்டானதுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இது மாதிரி வரணும். நல்லா வந்து வந்துருச்சு கம்பி பதம். இப்போது தேங்காயை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம ஒரு 5-8 நிமிஷம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து என்னாகும் அப்படின்னா அது திக்காகி வரும். அதாவது 1 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் எல்லாம் வெல்லம் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டிக்கியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து பர்ஃபியாக ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா பர்ஃபி வராது. ஸோ உதிரி உதிரியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன வந்து டிப் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி பர்ஃபி கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் போட்டதுக்கப்புறம் சொதன்னு எழுதுனா ஃப்ரிட்ஜில் வந்து 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். ஆனால் வந்து என்னென்னா நமக்கு பர்ஃபி அப்படிங்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே சாப்பிட முடியாது. ஸோ சொதன்னு இருக்கக்கூடாது. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து 8 மினிட்ஸ் அது நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இதை வச்சு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா ஒட்டுற மாதிரியும் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். அதாவது இந்த பேனில் ஒட்டாமல் வரும். அது வந்து பர்ஃபெக்டான பதம். நம்ம எப்போவுமே சுகரில் பண்ணுற மாதிரியே தான். ஸோ பாருங்கள்,
பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு பட்டர் ஷீட் ட்ரேலையோ நெய் தடவின ட்ரேலையோ போட்டு நீங்கள் வந்து நல்லா அதாவது என்னென்னா நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் இதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து அது செட் ஆகும். இது மாதிரி ஈவனாக பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இதை விட என்னென்னா நெக்ஸ்ட் டே எடுத்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும்போது சாப்பிடணுன்னா நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு கையில் தொட்டு பார்த்தாவே எல்லாம் வந்து நல்லா ஒன்றோட சேர்ந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது பட்டர் ஷீட் ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 or 2 வீக்ஸ்க்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் 1 month வச்சுருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தது. நான் நெக்ஸ்ட் டே எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு செட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம், இல்லைன்னா ரெக்டாங்கிள்லேயும் கட் பண்ணலாம், ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இதுலேயே சுகர் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐஸ் பர்ஃபின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 கலர் இருக்கும், பிங்க் அண்ட் ஒயிட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். இதில் நீங்கள் கருப்பட்டிலையும் பண்ணலாம். கருப்பட்டியில் பண்ணும்போது கொஞ்சம் சுகரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ இதே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் வெல்லம் பர்ஃபி பார்த்திங்கன்னா நான் வந்து உத்தமி கிச்சன்லேயும் நான் இப்போ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே க்ரியேட்டிவ் வேர்ல்டுங்கிற சேனலில், ஸோ அதுவும் வந்து எங்களோட சேனல் தான், அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 years or 6 years இருக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப்லேயே ஃபஸ்ட் டைமாக நாங்கள் போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேரட்டையும் தேங்காய் வச்சு ரொம்ப சிம்பிளான பர்ஃபி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லன்னா இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நெய் குறைவாக இந்த தீபாவளிக்கு இது மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன தேங்காய் எடுத்துகிட்டு உடைச்சிட்டு நம்ம துருவிக்கலாம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் இது மாதிரி சின்னதுலேயும் துருவலாம், இல்லைன்னா பெருசாக துருவுறது இருக்குது, அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதில் பண்ணினேன். ஸோ உங்களோட எந்த முறை இருக்கோ அதில் பண்ணிடலாம். இப்போ 2 சின்ன கேரட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரெட் கேரட் கூட எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் கேரட்ஸ் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ உங்களுக்கு கேரட் வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் பீட்ரூட்டில் செய்யலாம். ஸோ நான் வந்து சாஃப்ரானில் செஞ்சு கோகோனட் பர்ஃபி போட்டிருக்கேன், நீங்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இதே மாதிரியே தான் இருக்கும். இது மாதிரி ஃபைனாக துருவினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம துருவி வச்ச கேரட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும் நமக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். இது துருவியும் பண்ணலாம், இல்லை அரைச்சி கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை போடுறோம், அதையும் 2 நிமிஷம் நம்ம வதக்கணும். ஏன் இப்படி வந்து நம்ம 2யுமே நல்லா வதக்குறோம் அப்படின்னா, இப்படி நீங்கள் வதக்கும்போது நெய்யில் ஒரு 5 நிமிஷம் வதக்கும்போது நம்ம ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்வீட் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா வறுத்துக்கிறது நல்லது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. இது வந்து 1 கம்பி பதம் வரணும். இதில் ரொம்ப முக்கியமானதே தேங்காய் பர்ஃபியில் 1 கம்பி பதம் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபி சீக்கிரமாக செட் ஆகும். இது மாதிரி ஒரு கை கடையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும், 2 விரல் கடையில். இதுதான் 1 கம்பி பதம். இப்படி வந்த உடனே நம்ம அந்த தேங்காய் கேரட் வந்து போட்டுடலாம், வதக்கி வச்சது. ஸோ போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து நல்லா குக் பண்ணணும் அப்படின்னா,
பேன்லேருந்து ஒட்டாமல் வரும், நல்லா திக்காக வரும், அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் சுகர் சிரப் எல்லாத்தையும். இப்போ ஏலக்காய் பொடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டாலும் வெளில, இல்லைன்னா ஓகே நோ ப்ராப்ளம், போட்டாலும் நல்லது தான். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துட்டுருக்கு. நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது, நல்லா திக்காகணும். அவசரப்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போட்டால் செட் ஆகாது, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய வரும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டணும் கையில். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் ட்ரேலையோ, அப்படி இல்லை பட்டர் ஷீட் இல்லைனா நெய் தடவின பிளேட்லேயோ இதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஸோ ஒரு சில பர்ஃபி என்ன ஆகும்னா நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா 30 மினிட்ஸ்லேயே செட் ஆகிடும். 30 மினிட்ஸ் to 3 hours உங்களுக்கு வந்து டைம். ஸோ நல்லா வந்து மேலே கிராக்கெல்லாம் இல்லாத மாதிரி பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா தூவலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து அதை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலை தூவலாம், கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல் அப்படின்னா. ஸோ 3 மணி நேரம் நான் விட்டுட்டேன் அப்படியே. ஸோ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு செட் ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 7 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. 7 நாள் வரைக்குமே இந்த ஸ்வீட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இன்னும் டைம் ஆக ஒரு 5-6 மணி நேரம் ஆகும்போது நல்லா இறுக்கமாகிடும். ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் கலக்காமல் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே சமயம் இது சொதன்னு இருக்கக்கூடாது பர்ஃபி. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் பூஞ்சை பிடிச்சி கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பர்ஃபி எப்பவுமே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் உடையணும், சொதன்னு இருக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி நமக்கு கேரட்டோட ஸ்மெல், டேஸ்ட் எதுவுமே வராது. அதே சமயம் ஹெல்தியானது கூட. நம்ம வந்து கேரட் ஹல்வா இதெல்லாம் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு யூஸ்வலாக ஒரு சில டைமில் கேரட் பிடிக்காது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வேணும் அப்படின்னா கேரட் பர்ஃபி கண்டிப்பாக பண்ணி கொடுத்து பார்க்கலாம். தேங்காயோடு சேர்த்து பாதாம், முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி கூட நீங்கள் போட்டு கொடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் சாஃப்ரான் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி வந்து குங்குமப்பூ வச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சொதன்னு இருக்காது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு யூனிக்கான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இப்போ சாஃப்ரான் வந்து நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கொதிக்கிற பாலோ தண்ணி ஊற்றி நீங்கள் சோக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கோகோனட் ஒரு 2 கப் போட்டுக்கலாம், தேங்காய் 2 கப் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது இது கெட்டு போகாது ஸ்வீட் ஒரு 1 வீக்குக்கு. இப்போது நம்ம சுகர் 1 கப், தண்ணி 1/4 கப் எடுத்துக்கலாம். 2ஐயும் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும். எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும் அப்படின்னா 1 கம்பி பதம் வரணும். நான் வந்து டைரெக்டாக சாஃப்ரான் போட்டுட்டேன், அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து வரலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இதை 1 கம்பி பதம். இது வந்த உடனே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண தேங்காயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பண்ணாவே இது நல்லா திக்காக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து உடனே எடுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா சரியான பதம் வராமல் அது வந்து செட் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு பதம் வரணும்னா இது பேனில் ஒட்டாமல் வரணும், கொஞ்சம் திக்காகணும். தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர், எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். அது ஒரு சின்ன ட்ராப் தான். ஏன் அப்படி நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் வந்து ஊற வைக்காமல் பண்ணதுனால கலர் வரல, நான் டைரெக்டாக போட்டுட்டேன். ஸோ அதனால தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ட்ராப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக
நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். எல்லாமே ஒன்றா வந்துடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும், எல்லாம் ஒன்றோட ஒன்று கையில் எடுத்து பார்க்கும்போது. இது மாதிரி வந்துடுச்சுனாவே நம்ம ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பட்டர் ஷீட் ட்ரேவோ இல்லை ஒரு நெய் தடவின பிளேட்லேயோ நீங்கள் போட்டுட்டு ஈவனாக அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு 2 மணி நேரம் விட்டுறலாம். மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் எவ்வளோ டைம் விட்றீங்களோ அந்தளவுக்கு நல்லா செட் ஆகிடும். ஸோ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இது தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு பதம் தப்பிடுச்சுன்னா வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் செட் ஆகிறதுக்கு, இல்லைன்னா தேவையில்லை. இப்போது தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுதோ, டைமண்ட் ஷேப்பில் வேணுமோ இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமோ இல்லை ரவுண்ட் ஷேப்பில், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் தேங்காயை. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு, வெந்துடுச்சு ஒரு 10 மினிட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது இது கெட்டு போகிறதுக்குன்னு சொல்லி எந்த சான்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வரல அப்படின்னா ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மில்க் பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். அதே மாதிரி இதுலேயே நான் எப்படி வெல்லத்தை வச்சு நான் பர்ஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சாஃப்ரான் பர்ஃபிக்கு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் குங்குமப்பூ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதே சமயம் அவ்வளோ போடும்போது நமக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஸோ அதனால் சாஃப்ரான் இல்லாதவங்க நீங்கள் வந்து மஞ்சள் தூள் கூட போட்டு பண்ணலாம் கலருக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோகோனட் ஐஸ். 2 கலரில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். இதில் நெய்யோ கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கு வந்து முதல்ல ஒரு 2 தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதனோட தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து துருவ டைம் இல்லை அப்படின்னா இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கனாவே அந்த கோகோனட் பவுடர், அந்த கிரேட் பண்ண கோகோனட் நமக்கு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி ட்ரெடிஷ்னல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் துருவுறது அதில் கூட நீங்கள் துருவி வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். தேங்காய், சுகர் மட்டும்தான் இதுக்கு வந்து தேவைப்படும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், இன்ஸ்டன்ட் எனர்ஜி பார்னு கூட சொல்லலாம். ஸோ துருவுனதுலேருந்து நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். இந்த தேங்காயை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 1 வீக் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நார்மலில் வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாது. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணால் அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஒரு 3 நிமிஷம் மட்டும் ப்ரௌன் ஆகாத மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கை விடாமல் நீங்கள் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கீழே ப்ரௌன் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி கோகோனட் ஐஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சுகர் 1 கப் எடுத்திருக்கேன், தண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அதாவது கைக்கு 2 இடையில நீங்கள் வந்து அந்த சுகர் சிரப் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டானது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கீழே அடி பிடிக்காத மாதிரி. ஏன்னா இது வந்து நம்ம நெய்யெல்லாம் போடாதனால கொஞ்சம் அடிப்பிடிக்க பார்க்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா திரண்டு திக்காக வரணும். ஸோ அப்படி வரல அப்படின்னா இது வந்து சொதன்னு ஆகிடும். நல்லா வந்து என்னென்னா அந்த பர்ஃபி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ இது மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் வந்து டிவைட் பண்ணிவிட்டு கலரை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீன், ஆரஞ்சு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கலர். இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த ட்ரேயில் வந்து நம்ம பட்டர் ஷீட் ட்ரேயில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒயிட் கோகோனட் அதையும் அதுக்கு மேலே வந்து நீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிங்க் கலரையும் வந்து நம்ம லேயர் பண்ணிடணும்.
இமீடியட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா 1 ஹவரில் செட் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சரில் விட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா பர்ஃபி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சொதன்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அப்படி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தப்பாகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே அந்த லேயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா நல்லா ஒன்றா சேர்ந்துடும். ஸோ ஒரு சின்ன டிப்பு தான் அது. ஐயோ வீணாகிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் ஆகலை, ரொம்ப சொதன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுற வேணாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு 3 மணி நேரத்தில் இது வந்து செட் ஆகிடுச்சு. நம்ம இது எடுத்துகிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு அப்படியும் செட் ஆகலை, 3 நிமிஷத்தில் உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது, தனித்தனியாக வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடும். மில்க் பவுடரோ ஹனியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஐஸ் வந்து மில்கை போட்டு தேங்காய் போட்டு மில்க்கு கண்டென்ஸ்ட் மில்க்கு தேங்காய் போட்டு நம்ம வந்து பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு. ஸோ இந்த கலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ரோஸ் கலருக்கு நீங்கள் வந்து கூட கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆஃப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரோஸ் எசன்ஸோ இல்லை ரோஸோவோ சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி 2 லேயரும். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் பர்ஃபி. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டோட ஸ்மெல் வராது. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக பீட்ரூட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ண போகிறோம். ஹெல்த்தியானது கூட. இது 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு பீட்ரூட் வந்து நல்லா ஃபைனாக வந்து கிரேட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. நல்லா தின்னாக நம்ம வந்து துருவிட்டு இதில் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான், டெசிகேட்டட் கோகோனட் கிடையாது. இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வச்சுருக்கும் போது இது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் அப்படின்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையே கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்படி பண்ணுறதுனால சீக்கிரமாக நமக்கு பர்ஃபி ரெடி ஆகிடும். இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். பீட்ரூட்டே சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஹல்வா கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கப்புறமா 1 கப் சுகரும் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கம்பி பதம் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்பி பதமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடும், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி பதம். 2 கைக்கடையில் விரலுக்கடையில் ஒரு நீளமான கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால சுகர் தான் மேட்ச் ஆகும். நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றும். பட் நீங்கள் அப்படியும் செஞ்சு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வெல்லம் போட்டு தேங்காய் பர்ஃபியும் போட்டிருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ ரோஸ்ட் பண்ண தேங்காயும் பீட்ரூட்டையும் போட்டுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படிங்கும்போது கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இதில் நெய் நம்ம ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன்குள்ளே தான் வரும். நீங்கள் நெய் இல்லாமல் கூட பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காயை வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா நெய் வேண்டியதில்லை. ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பீட்ரூட்டோட சேர்ந்து ஏலக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பதம் அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். நீங்கள் தொட்டு பார்த்த நல்லா பிசுன்னு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். அதான் வந்து பதம். ஒன்றா திரண்டு வரும்போது பேன்லேருந்து ஒட்டாமல் வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்தீங்க அப்படின்னா ரன்னியாக அப்படியே போயிடும். இப்போ நான் பிஸ்தா போடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி இதெல்லாமே போட்டுக்கலாம். ஈவன் வால்நட் கூட போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் பிடிக்குன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஒன்றா திரண்டு வந்துருச்சு. இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பர்ஃபி
10 நிமிஷத்தில் செட் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் தண்ணியோட கண்டென்ட் இல்லாதனால ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கூட கெட்டு போகாது. நான் வந்து பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டிருக்கேன். நீங்கள் நெய் தடவின பிளேட்டில் கூட போட்டுக்கலாம். வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நெய் தடவின கரண்டியில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அது இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுறது ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப உடையும், ஷேப் வராது. இதே வந்து மெத்தடில் கிட்டத்தட்ட நான் கேரட் பர்ஃபி போட்டிருக்கேன். அதே மாதிரி சாக்லேட் பர்ஃபி எல்லாமே போட்டிருக்கேன். நிலக்கடலை பர்ஃபியிலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே இது நல்லா செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம இதை கட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு பால் தேவைப்பட்டதுன்னா கூட பால் வந்து நீங்கள் ஊற்றியும் பண்ணலாம், கண்டென்ஸ் மில்க் ஊற்றி பண்ணலாம். எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து சொத சொதன்னு இருக்காது, அதே சமயம் ஓவர் ஹார்டாகவும் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி ஆர்டிஃபிஷியல் கலர் கூட இருக்காது, ரெட் கலரோ பிங்க் கலரோ. ஆனாலும் அதனோட பீட்ரூட்டோட கலர் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக இருக்கும். பீட்ரூட்க்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். யூஸ்வலாக எப்போவுமே குழந்தைகள் வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அதனோட டேஸ்ட்டுக்காக. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து போகும். அதே சமயம் சுகர் அப்படிங்கிறது எப்பாவது ஒரு தடவை கொடுக்கலாம், இன்ஸ்டண்ட்டான எனர்ஜியை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தில் பண்ணி பாருங்கள். வெல்லம் பீட்ரூட் அப்படிங்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் மாறும். இதுக்கப்புறம் கிளாசிக்கான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். நீங்கள் சுகர் கன்சிஸ்டன்சி அதாவது பாகுபதம் அதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சொத சொதனும் வராது, ரொம்ப ஹார்டாகவும் வராது. ஸோ அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போது நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வந்து 1.5 கப் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கோகோனட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் போட்டுட்டு இது 3 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் போட்டால் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறோன்னா இப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கெட்டு போகாது, அதனால் மட்டும்தான். இதுக்காக நீங்கள் ப்ரௌனாக விட வேணாம். இப்போது ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை 3/4 கப் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இப்போ மில்க் பவுடர் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கப் போட்டிருக்கேன். இப்போ பால் வந்து 1 கப் ஊற்றுறோம். அதாவது என்னென்னா முதல்ல நான் 1/2 கப் ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறம் கிராஜுவலாக நான் இன்னும் ஒரு 1/2 கப் ஊற்றுவேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் பால், அதாவது 250 ml பால் வந்து நாம் ஊற்றணும். ஸோ பாருங்கள், இப்படி வந்து நம்ம செகண்ட் டைம் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து திக்காக வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இது நல்லா திக்காகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது திக்காகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டி வராது. அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அது சொத சொதன கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இப்போ நெய் வந்து தேவைப்பட்டால் கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். ஸோ இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று திரண்டு வந்துட்டுருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு பால் மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று சேரும். கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுற பதம். அது வந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுருவோம். ஸோ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும், ஒன்றோட ஒன்று சேருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இது பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டுது பாருங்கள், இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்காக வரும். ஸோ நான் அதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இது போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹைட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம், இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் வைக்கலாம்.
ஸோ 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆயிடும். ரூம் டெம்பரேச்சர்னால் கொஞ்சம் 3 to 6 ஹவர்ஸ் அப்படி கூட ஆகலாம். ஸோ பாருங்கள், இது எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம 1 வீக் வரைக்குமே நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம். அப்படி வச்சுருந்து சாப்பிடும்போது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கோகோனட் பர்ஃபி எல்லாமே வந்து நம்ம ஓப்பனில் வச்சா கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 2 நாள்லேயே வந்து முடிச்சிட மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் ரொம்ப நாள் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கெட்டு போகாது. ஸோ பாருங்கள், இந்த சைடெல்லாம் எடுத்துடலாம். ஸோ நான் வீடியோக்காக எடுக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போடலாம். இது மாதிரி நிறைய யூனிக்கான இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஸ்டீம்டு சேனலை பாருங்கள். இதே மாதிரியே க்ரியேட்டிவ் வேர்ல்ட் சேனல் அப்படின்னு க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா southindianfoods.inங்கிற வெப்சைட் இருக்குது. ஸோ அது வந்து 12 to 13 இயர்ஸாக அதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து கிளியராக எல்லாமே இருக்கும், வீடியோஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த ஸ்கொயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பார்னு சொல்லலாம். கடையில் வாங்கி கொடுக்குறது எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது கூட. இது வந்து ஸ்நாக் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம், ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமும் கொடுக்கலாம்.